வணக்கம் மக்களே. கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல கத்திரிக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்து நல்லா வெட்டி வச்சுக்கணும். வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், இன்றைக்கி தான் பறித்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காய். நல்லா வெட்டி வச்சுக்கிட்டு தண்ணியில் வெட்டி போட்டுக்கிட்டு அடுப்பில் வடைச்சட்டி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம், கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயத்தை சுருள வதக்குங்க. ப்ரௌனாக வதக்குனா தான் குழம்பு நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளி வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கத்திரிக்காயை போட்டு, கத்திரிக்காயை ஃபுல்லும் வெட்டக்கூடாது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல காயை நல்லா வதக்கணும். அந்த மசால் எண்ணெய் எல்லாம் சேர்கிற மாதிரி காய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா வேகணும். பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும். காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் புளி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளியை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிய விடணும். கொஞ்சம் வெல்லம், புளிக்குழம்புக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டால் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சில்லு தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கொஞ்சம் நமக்கு எவ்வளவு தேவையோ கொஞ்சம் அதோட தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிய விடுங்க. நல்லா குழம்பு நல்லா வற்றணும். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே மல்லித்தூள், மல்லித்தழை கொஞ்சம் போட்டு